காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வரலாற்று பெருமையும் புராண சிறப்புமுடையதும் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதர் கோவிலானது பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்துக்குரியதாக விளங்கி வருகிறது. இக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்வதற்கான திருப்பணிகள் 29 கோடி மதிப்பில் முடிவுற்றதை அடுத்து மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் உள்ள சிவகங்கை தீர்த்தக்குளம் அருகே 170 சிவாச்சாரியார்கள் 170 வேத விற்பனர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து யாகசாலை பூஜைகளை செய்யும் வகையில் பிரம்மாண்டமான நவகுண்ட யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு யாகசாலையிலிருந்து புனித நீர்க்குடங்கள் கோபுரங்களுக்கு சிவவாத்தியங்கள் மங்கள மேல வாத்தியங்கள் இசைக்க எடுத்து செல்லப்பட்டு காலை 6:10 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தின் போது மூலவர் கோபுரத்தின் மீது காஞ்சி சங்கராச்சாரியா விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இறை படாதிபதி சத்திய சந்திரசேகரேந்திரா சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம், அலங்கார தீபாதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் காஞ்சிபுரம் தொண்டைமண்டல ஆதீனம் சிதம்பரநாத சுவாமிகள், தருமபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன், காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிபதி தீப்தி அறிவுமதி, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் எஸ்பி சண்முகம் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கும்பாபிஷேகத்தையொட்டி ஆலயம் முழுவதும் வண்ண மின்விளக்குகளாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவின் தலைவர் MVM வேல்மோகன் தலைமையில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், இணை ஆணையர் C குமரதுரை, கோவில் செயல் அலுவலர் முத்துலட்சுமி ஆகியோர் தலைமையில் விழா குழுவினரும் கோவில் பணியாளர்களும் செய்திருந்தனர்.